பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்தால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் மசாலா நல்லா வேக வைக்கணும். நல்ல ஒரு கொதி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு 2 மினிட்ஸில் நம்ம மசாலாலாம் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாயில் ஒரு குடமிளகாயில் பாதி அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு இப்படி யூஸ் பண்ணலாம், நல்லா மசிச்சு விட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். நம்ம நல்லா மசித்ததுக்கப்புறமா ரொம்ப உங்களுக்கு திக்னஸாக இருக்குது கிரேவி. அதனால் நான் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரை டம்ளர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு கொதி வந்தால் 2 to 3 மினிட்ஸில் நம்மளுடைய சூப்பரான சுவையான கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிருக்கு. சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். 10 சப்பாத்தி கூட பத்தாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.